நம்ம இப்போ 2025 வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1,00,000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு தெரியுமா? இல்லைனா 1,00,00,000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லைனா 1 குவான்ட்லியன் வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு தெரியுமா? இந்த யூனிவர்ஸோட முடிவு தான் என்ன? இன்றைக்கி நான் உங்களை ஃப்யூச்சருக்கான ஒரு பயணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க போகலாம். 1000 இயர்ஸ் ஃப்ரம் நவ் கடலோட அளவுலாம் இன்க்ரீஸ் ஆயிரும், கிளைமேட்டெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிரும், புது டெக்னாலஜிலாம் வரும், ரோபோட்டிக்ஸ், ஏஐஸ், ஹியூமன்ஸ் மேபி மாசுக்கு கூட போகலாம். 1 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா சன்னு ரொம்பவும் ஹீட் ஆகலாம், இருக்கிற கடல்லாம் வற்றி போகலாம், எர்த்தே ரொம்பவும் ஹாட் ஆயிரும், நம்ம மனுஷங்க வாழ்கிறதுக்கே இம்பாசிபிளான ஒரு உலகமாக மாறிடும். ஓகே, 5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி போனோம் அப்படின்னா சன் ரொம்பவும் பெருசாகி ஒரு ரெட் ஜெயிண்டாக மாறிடும், மெர்க்குரி, வீனஸ் இதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிரும், எர்த்து கூட பர்ன் ஆயிரும். அப்படியே ஒரு 1 குவான்ட்லியன் வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் டை ஆகிடும், யூனிவர்சல் ஃபுல்லாக டார்க் ஆயிரும், நோ லைட், நோ ஸ்டார், நோ பிளானட்ஸ். இதுக்கு பேர் தான் நம்ம ஹெட் டெத் ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவோம்.